விஜயின் தேர்தல் வெற்றியால் நடந்த தில்லுமுல்லு. டெல்லிக்கு பறந்த 12 பக்க ரிப்போர்ட். 19 வீடியோக்கள் கொடுத்த அதிர்ச்சி. மைனர் குழந்தைகளை உசுப்பிவிட்டு செய்த அதிர்ச்சி சம்பவம். அதிரடி விசாரணைக்கு உத்தரவிட்ட அமித்ஷா. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் பெற்றுள்ள வெற்றியானது எம்ஜிஆர், என்டிஆர் பெற்ற வெற்றிகளை விட மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. காரணம், பல கட்சிகளின் கூட்டணியுடன் போட்டியிட்ட திமுக, அதிமுக கட்சிகளையே தனித்து போட்டியிட்டு வீழ்த்தியிருக்கிறார் விஜய். இந்த நேரத்தில் அறுதி பெரும்பான்மை பெறாத அவருக்கு திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவளித்துள்ளார்கள். ஆனால் இந்த தேர்தலில் விஜய் வெற்றி பெற்றது மிகப்பெரிய தில்லுமுள்ளு. மைனர் குழந்தைகளை எமோஷனலாக சீண்டி அவர் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார். அதனால் இதுகுறித்து இந்திய தேர்தல் ஆணையம் சரியானபடி விசாரிக்க வேண்டும் என்று சென்னையிலிருந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் 12 பக்கங்கள் கொண்ட ஒரு ரிப்போர்ட்டை 19 வீடியோ ஆதாரங்களுடன் டெல்லிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இது தற்போது தமிழக அரசியல் மட்டுமின்றி டெல்லி அரசியலிலும் பெரும் புயலை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றால், விஜய் சென்னையில் உள்ள நந்தனத்தில் முதலாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அவர் பேசிய 60 செகண்ட் பேச்சு ஓட்டு போடும் வயதை அடையாத சிறுவர் சிறுமிகளை அட்டாக் செய்யும் வகையில் உள்ளது. அவர்களை உசுப்பிவிடும் வகையில் நந்தனத்தில் தொடங்கி தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க தனது ஒவ்வொரு பிரச்சாரங்களிலும் பேசி வந்திருக்கிறார். குறிப்பாக குழந்தை தொழிலாளர்களை எந்த பணிகளிலும் அமர்த்தக்கூடாது என்கிற சட்டம் உள்ளது. 18 வயதுக்கு உட்பட்டவர்களை தேர்தலில் வாக்களிக்க முடியாது. ஆனால் தற்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் விஜய் தேர்தலில் ஓட்டளிக்க முடியாத சிறுவர் சிறுமிகளை வைத்து அவர்களது பெற்றோரை தனக்கு ஓட்டு போட வைக்கும் ஒரு அரசியல் பிரச்சாரத்தை செய்திருக்கிறார். அதாவது தனது சினிமா மாசை வைத்து எளிதாக சிறுவர் சிறுமிகளை வசியம் செய்துவிட்டார் விஜய். அதையடுத்து அவர்களின் நலனுக்காக தான் செயல்படுவது போன்று ஒவ்வொரு பிரச்சாரங்களிலும் பேசுவது. குறிப்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு விஜய் சார்பில் பரிசு சான்றிதழ்கள் கொடுத்தார். இதிலிருந்து அவரது அரசியல் அட்டாக் ஆரம்பித்து விட்டது. வயதில் மூத்தவர்களை ஒரு நடிகர் என்கிற முறையில் தன்னால் அட்டாக் செய்ய முடியாது. ஆனால் சினிமா மோகத்தில் இருக்கும் பள்ளி சிறுவர்கள் யாரையும் தன்னால் வசியப்படுத்தி விட முடியும் என்கிற வித்தையை விஜய் புரிந்து வைத்திருக்கிறார். அதனால்தான் எப்போது அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவர் திட்டமிட்டாரோ அப்போதிலிருந்தே பள்ளி மாணவ மாணவிகளை குறிவைத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தார். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள சிறுவர்கள் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று தனது அப்பா அம்மாவை நச்சரிக்கும் அளவுக்கு இவருக்கு பிரச்சாரம் அமைந்துவிட்டது. அந்த அளவுக்கு மைனர் பிள்ளைகளை இவர் பிரெயின் வாஷ் செய்துள்ளார். குழந்தைகளை அரசியல் கூலியாக பயன்படுத்திவிட்டார் விஜய். தற்போது டெல்லிக்கு நான் அனுப்பியிருக்கும் இந்த எமோஷனல் வீடியோக்களே அதற்கு சாட்சி என்றும் அந்த பத்திரிகையாளர் இந்திய தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமாருக்கு தெரிவித்திருக்கிறார். அதோடு இப்படி விஜய் பேசிய வீடியோக்களை தமிழக வெற்றி கழகத்தின் ஐடி விங் சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் ஒவ்வொரு நாளும் வைரலாக்கினார்கள். குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் சிறுவர் சிறுமிகள் இளைஞர்களை இலக்காக வைத்து அந்த வீடியோக்கள் வைரலாக்கப்பட்டன. அது மட்டுமின்றி சோஷியல் மீடியாவில் அவர்கள் கேட்கும் கேள்விகளும் விஜயும் பதில் கொடுக்கும் வகையில் செயல்பட்டு வந்தார். அந்த வீடியோக்களையும் இவர்கள் வைரலாக்கினார்கள். இது எல்லாமே விஜய்க்கும் தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை பெறாத மைனர்களும் இடையிலான நெருக்கத்தை அதிகப்படுத்தியது. அதனால்தான் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பே விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் என்ற பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவர்கள் மத்தியில் ஒரு செய்தி வைரலாகியது. அந்த அளவுக்கு அவர்கள் எல்லாம் அப்போதிலிருந்து இந்த தேர்தலில் விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போட வேண்டும், விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்று பெற்றோரை நச்சரிக்க தொடங்கிவிட்டார்கள். அதோடு அந்தந்த ஏரியாவில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தினர் அங்குள்ள சிறுவர் சிறுமிகளுக்கு தங்களது சின்னமான விசிலை இலவசமாக வழங்கி வந்தார்கள். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் விஜய்க்கு சாதகமாக தொடங்கியது. அதனால்தான் ஒரு கட்டத்தில் தாங்கள் வீட்டு பிள்ளைகள் எந்த நேரமும் விஜயை பற்றியே பேசுவது, விசிலை கையில் வைத்துக்கொண்டு ஊதுவதுமாக இருந்ததால் பல பெரியவர்களையும் விஜய் பக்கம் திரும்ப வைத்தது. தங்களது வீட்டு பிள்ளைகள் விஜய் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் போது இவருக்கு இந்த முறை ஓட்டு போட்டால் என்ன என்று ஒரு மாற்று மனநிலைக்கு மாறிவிட்டார்கள். அந்த வகையில் விஜயை பொறுத்தவரை பெரியோர்களை நேரில் சந்தித்து ஓட்டு கேட்பதை விட ஓட்டுரிமையே இல்லாத சிறுவர் சிறுமிகளை வைத்தே இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். இது மிகப்பெரிய அரசியல் தில்லுமுள்ளு. பள்ளி சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாது என்கிற சட்டம் இருக்கும்போது ஓட்டுரிமை பெறாத சிறுவர்களை வைத்து ஓட்டுகள் வாங்கிவிட்டார் விஜய். இது சாதாரணமான அரசியல் அல்ல, சைபர் கிரைம் அரசியலாகும் என்று அந்த புகாரில் தெரிவித்திருக்கும் பத்திரிகையாளர் எந்தெந்த மேடைகளில் சிறுவர்களை டார்கெட்டாக வைத்து எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார் என்பது குறித்த வீடியோக்களை அனுப்பி டெல்லி அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்படி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு புகார் சென்றதை அடுத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த வீடியோக்களில் விஜய் எப்படியெல்லாம் பேசினார் என்பது குறித்த விஷயங்களை கேட்டறிந்ததும் சிறுவர்கள் மீது திட்டமிட்டு விஜய் நடத்திய இந்த சைபர் தாக்குதல் மீது எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுப்பது, எதிர்காலத்தில் அவர் இதுபோன்று செயல்படாமல் இருக்க எப்படிப்பட்ட தடைகளை விதிப்பது என்றெல்லாம் ஆலோசனையில் ஈடுபட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக மைனர் பிள்ளைகளை இப்படி சட்டத்துக்கு புறம்பாக பயன்படுத்துவது ஜனநாயக நாட்டில் மிகப்பெரிய குற்றம் என்பதனால் இது சம்பந்தமாக மத்திய அரசும் விஜய் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்படி ஒரு செய்தி வெளியானதை அடுத்து தமிழ்நாட்டில் இதுவரை யாருமே செய்யாத ஒரு மிகப்பெரிய அரசியல் தில்லுமுள்ளு விஜய் செய்துவிட்டதாக பலரும் சோஷியல் மீடியாவில் தங்களது கமெண்ட்களை பதிவிட்டு வருகிறார்கள்.
அடுத்த செய்தி. மு.க. ஸ்டாலினை தோற்கடித்த கொளத்தூர் மக்கள் கேடு கெட்டவர்கள். 4 மாதங்களில் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். ஸ்டாலினுக்காக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யும் சேகர் பாபு. கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் 60,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று அவரது மருமகன் சபரீசன் நடத்திய பெண் நிறுவனம் கருத்து கணிப்பில் தெரிவித்திருந்தது. ஆனால் மு.க. ஸ்டாலின் 9,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் அங்கு தோல்வியடைந்து விட்டார். இப்படியான நிலையில் மு.க. ஸ்டாலினின் இந்த தோல்வியை சகித்துக் கொள்ள முடியாமல் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் பலரும் கடுமையான கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக தேர்தல் தோல்விக்கு பிறகு கொளத்தூர் தொகுதியில் மக்களை சந்தித்த மு.க. ஸ்டாலின் அங்கு ரோடு ஷோ நடத்தினார். அப்போது அதே வாகனத்தில் நின்று கொண்டிருந்த முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு தேம்பி அழுதார். இந்த நிலையில் மு.க. ஸ்டாலினை எண்ணி 4 மாதங்களில் மீண்டும் முதலமைச்சராக பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதனால் என்னுடைய துறைமுகம் தொகுதியில் எம்எல்ஏ பதவியை நான் ராஜினாமா செய்ய போகிறேன். அந்த தொகுதியில் மு.க. ஸ்டாலினை போட்டியிட வைத்து மீண்டும் முதலமைச்சராக பார்க்காமல் ஓய மாட்டேன் என்று சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். அதையடுத்து திருச்செந்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட முதலமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார். அவர் ஒரு மேடையில் பேசுகையில் மு.க. ஸ்டாலினை தோற்கடித்த கொளத்தூர் மக்கள் கேடு கெட்டவர்கள் என்று பேசியுள்ளார். இப்படி அவர் பேசிய வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வரும் நிலையில் அவரை திருப்பி அடித்து வருகிறார்கள். இதுதான் திராவிடம். இந்த பேச்சுக்குத்தான் இப்போது திமுக ஆட்சியை இழந்து இருக்கிறது. அதோடு உங்களை மக்கள் தோற்கடித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் வெற்றி பெற வைக்கும் அளவிற்கு நீங்கள் எந்த நன்மையும் செய்யவில்லை என்று அர்த்தம். மு.க. ஸ்டாலின் கொளத்தூருக்கு செய்த நலத்திட்டங்கள் எதுவும் அங்குள்ள மக்களை சென்று சேரவில்லை. திமுக புள்ளிகளுக்கு மட்டுமே சென்றிருக்கிறது என்றுதான் அர்த்தம் என்பதை திமுகவின் மாஜிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மு.க. ஸ்டாலின் தோற்றுவிட்டார் என்பதற்காக பொதுமக்களை கேடு கெட்டவர்கள் என்று கூறக்கூடாது என்று அவரது பேச்சை பலரும் கடுமையாக கண்டித்து வருகிறார்கள். அதோடு மு.க. ஸ்டாலினை விஜய் போட்டியிட்ட ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுமாறு வலியுறுத்தியும் அவர் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லையாம். ஒருவேளை மீண்டும் அங்கு நான் தோல்வி அடைந்து விட்டால் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தும் என்பதற்காக அவர் மறுப்பதாகவும் கூறப்படுகிறது. டாஸ்மாக் கட்டுப்பாடுகள் எதிரொலி விஜய்க்கு எதிராக கொந்தளிக்கும் திமுக உடன்பிறப்புகள். கடந்த 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெரும்பாலான டாஸ்மாக் கடைகள் மற்றும் பார்கள் திமுக நிர்வாகிகளின் கைக்கு மாற்றப்பட்டது. அதோடு முழுக்க டி.ஆர். பானு, கனிமொழி உள்ளிட்ட திமுக புள்ளிகளின் மது ஆலைகளில் இருந்துதான் டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபானங்கள் சப்ளை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் விஜய் ஆட்சிக்கு வந்ததும் பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்து விட்டார்கள். குறிப்பாக 717 டாஸ்மாக் கடைகளை அடைக்க உத்தரவிட்ட விஜய் இரவில் அதிக நேரங்கள் டாஸ்மாக் கடைகளை திறப்பதற்கு தடை போட்டுள்ளவர் உரிமம் இல்லாத பார் நடத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவு போட்டுள்ளார். இதனால் தற்போது சென்னையில் உள்ள பெரும்பாலான முக்கிய பார்கள் நள்ளிரவு 12 மணிக்குள் மூட வேண்டும் என்று உத்தரவு போடப்பட்டுள்ளது. ஆனால் திமுகவினர் விடிய பார்களை நடத்தி பழக்கப்பட்டவர்கள் என்பதால் புதிய அரசின் கட்டுப்பாடுகளுக்கு அவர்கள் உடன்படவில்லை. இதன் காரணமாக நள்ளிரவு ரோந்து வரும் போலீசார் பல திமுக பார் உரிமையாளர்களை கைது செய்து வருகிறார்கள். இதன் காரணமாக திரைமறைவில் திமுகவுக்கும் தவேகாவுக்கும் இடையே கடுமையான மோதல் நடைபெற தொடங்கியிருக்கிறது. அதோடு சில பகுதிகளில் திமுகவிற்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் இருந்ததை அடுத்து விதிமுறைகளை டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் மீறினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தவேகா அரசு எச்சரித்திருக்கிறது.